உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். தேசிய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு பிரவீன் அவர்கள் நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். ஜேபி மையா. இந்த கட்சி, அதாவது தேசிய மக்கள் முன்னேற்ற கழகம், எப்போது தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, ஏன் தொடங்கப்பட்டது? அதாவது இந்த தேசிய மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா, தந்தை புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 14/4/2002 தொடங்கப்பட்டது. 2 ஆண்டு காலங்களாகிறது. இங்கு 22 தொடங்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருடைய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பல ரீதியான இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. இருந்தாலுமே பெரும்பாலான மக்களிடையில் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருடைய புரிதலும், யார் இந்த அம்பேத்கர் என்ற தெளிவும் பல்வேறு மக்களிட்ட போய் பார்த்தீங்கன்னா சேர்றது கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கரை வைத்து இன்று அரசியல் நடக்கிறது. ஒரு தேச தந்தையை, ஒரு மகத்தான தலைவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஜாதி தலைவராக தற்போது ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர் பார்த்தீங்கன்னா அனைத்து ரீதியான மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு அதை எழுதி முடித்து வைத்தவரே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அந்த காலத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீண்டாமை கொடுமைகள், இரட்டை குவளை முறை, அரசு பள்ளிகளில் கீழ் அமர்வது போன்ற பலவிதமான சாதி கொடுமைகள் நடந்தது. இதை பார்த்த அம்பேத்கர் சற்று தெளிந்து நம் இப்பொழுது அடிமைப்படுத்தப்படுகிறோம், பிறகு நம் தலைமுறைகளும் இப்படித்தானே அடிமைப்படுத்தப்படும் என்பதற்காக பல்வேறு விதமான, அதாவது இந்த பேய் போல படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி பேய் போல படித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, கல்வி தான் பெரிய ஆயுதம், ஒன்று அதிகாரம் இல்லை அரசியல், இது இருந்தால் தான் ஒரு விஷயத்தை கைப்பற்ற முடியும். சாமானிய மக்களால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை, போராட்டத்தோடு அது பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டுருது. அதனால் அம்பேத்கர் கல்வியை கையில் எடுத்தார். கையில் எடுத்து பாரிஸ்டர் லண்டன் போய் படித்தார். பல்வேறு விதமான பட்டங்களை படித்தார். முன்மாதிரியாக நிறைய பட்டங்களை பெற்றிருக்கிறார் அம்பேத்கர். அவரை வழித்தொடர்ந்து பல்வேறான மக்கள், அதாவது இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவரை முன்வைத்து இன்று ஒவ்வொருவராக மேலே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை சாதியின் பெயரால் இன்றும் அவர்கள் அதை ஒடுக்க பார்க்கிறார்கள். மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்க பார்க்குறாங்க. அதாவது என்ன காரணம்னா, ஒருத்தவன் தலை நிமிர்ந்துட்டானா அவன் திரும்பி தலை குனிய மாட்டான். அவன் குனிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்கிறத கேட்பான். ஒரு வேளை அவன் நிமிர்ந்துட்டானா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். அந்த காலத்தில் கை கட்டினவன், தலை குனிஞ்சவன், தலைக்கு மேலே இருக்கிற துண்டை கையில் எடுத்தவன்லாம் தாழ்த்தப்பட்டவன். நம்மளை மாரி மேசையில் அமர்ந்தவன், கால் மேலே கால் போட்டு அமர்ந்தவன்லாம் உயர்த்தப்பட்டவன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒன்று இருக்கும். கடவுள் பிரம்மருடைய தலை, பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உடல் ரீதியாக ஒவ்வொரு பிரிவுகள் பிரிப்பாங்க. அந்த பாதத்தில் பிறந்தவன் தான் கருத்து கணிப்பில் அது ஏற்பட்ட அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கருத்து கணிப்பை அவங்க திணிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், அதாவது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பிரம்மருடைய உடல் ரீதியாக பிறந்த ஒவ்வொரு சாதியினராக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தலையில் பிறந்தவன் பிராமணன், வைஷ்ணவன், காலில் பிற பறையன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிச்சுட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ சமயத்தில் பார்த்தீங்கன்னா களிமண்ணை வைத்து ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டான் அப்படின்னு, முதலில் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அறிவியல் ரீதியாக வரும்போது மனிதன் குரங்கிலிருந்து உருவம் பெற்று வந்தான், டார்வின் கொள்கை, உருமாறி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்ற வரைக்கும் ஒரு சிக்கல்குள்ளேயே இருக்குது. அந்த சிக்கலை பார்த்தீங்கன்னா அவிழ்க்க கேள்விகள் மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறத கண்டி இந்த இடத்துல ஒரு பதில் புரிதல் இல்லை. அதனால் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கரும் சேரவில்லை, அவருடைய கொள்கைகளும் சென்றடையவில்லை. அதை கொண்டு போகிறதுக்கு தான் நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக. உங்களுடைய தலைவர் யார்? ECR மோகன், எங்களுடைய நிறுவன தலைவர். இந்த கட்சி ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சிகள், அதுவும் கடைநிலை மக்களுக்காக இயங்குகிற கட்சிகள், அமைப்புகள் நிறைய இருக்குது. அவங்களோட சேர்ந்து இயங்காமல் நீங்கள் ஒரு தனி பாதையை, ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் என்ன? அதாவது அவர்களோடு சேர்ந்து இயங்குவதால் எந்த ஒரு விதமான இதுவும் இல்லை, சங்கடமும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான தனி, இதாவது பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பார்,
எல்லாருமே தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சாமானிய மக்கள் யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆளலாம், யார் வேணாலும் தலைவர் ஆகலாம். இப்போது நிறைய இயக்கங்கள் வந்து இயங்கிறதுக்கான காரணம்னா தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காகவும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதற்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரை கொண்ட குழு, ஒரு 25 நபர்களை கொண்ட குழு, அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுக்களை நியமித்து நடத்தி வருகிறார்கள். அவர்கள் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அதாவது சரியாகவும் அதிகமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை. இப்பொழுது தென் மாவட்டங்களில் ஒரு குழுக்கள் இருக்கலாம், இப்போ நம்ம இந்த சென்னை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குழுக்கள் இருக்கலாம். அதாவது இருக்கின்ற குழுக்கள் அனைத்துமே அம்பேத்கரின் சரியான புரிதல் இருக்கிறதா அல்லை அம்பேத்கரை சரியான வழியில் எடுத்து கொண்டு போய் சாமானிய மக்களிடம் சேர்க்கிறார்களா? இன்றைய இளைஞர்களுக்கு தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கட்டாயம் தேவைப்படுகிறார். அது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாங்குநேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி மாணவன் வந்து பார்த்திங்கன்னா தாக்கப்பட்டிருக்கான். காரணம் என்னென்னா, அவன் வந்து ஏதாவது அங்கே பள்ளியில் வந்து தவறாக எதனா நடந்து கொண்டானா, இல்லை அங்கே படிக்கும் மாணவர்களிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு செய்தானா? அல்ல, அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் என்பதால் மட்டுமல்லாமல் அவனை அவ்வகுப்பில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்டன்றவன் படித்து மேலே வந்துட்டானா அவங்க போட்டு வச்சுருக்க ஒரு கட்டமைப்பை உடைச்சிடுவான். அந்த கட்டமைப்பு உடஞ்சிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஏற்றத்தாழ்வுன்றது அவங்க வந்து எப்போ அந்த ஏற்றத்தாழ்வு அப்படியே வச்சுட்டு இருக்காங்களோ அப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வை தாழ்த்தப்பட்ட ஒருவன் உடைத்து சமம் என்று நிரூபித்து காட்டிவிட்டால் அவர்கள் அனைவரும் சமம், அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ரீதியான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு அதிகமாக கொடுக்குறீங்க, இந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் எதுக்கான இடஒதுக்கீடு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு இல்லை, நாங்கள் உயர்ந்தவர்களால் எங்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேங்களா, எங்களுக்குள்ளேயுமே இந்த பிரிவினைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே அவர்களுடைய பாட்டன் பூட்டன் காலத்தில் எங்களுடைய பாட்டன் பூட்டன், அதாவது அவர்களுடைய பாட்டன் பூட்டன் கணக்கு பார்க்கும்பொழுது என்னுடைய பாட்டன் பூட்டன் வந்து கை கட்டி நின்றார்கள். அவர்களுடைய அதாவது என்னுடைய தந்தை விவசாயம் செய்யும் காலத்தில் அவர்களுடைய தந்தை பண ரீதியாக அரசியல் ரீதியாக வளர்ந்தவர்கள். அப்பொழுது எங்களுக்கு இவர்களோடு போட்டி போட ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அதை வந்து எங்களுடைய சலுகை என்று இங்கு நிறைய விதமான அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சலுகைகள் என்று சொல்கிறார்கள். அது வந்து எங்களுக்கான சலுகைகள் அல்ல, எங்களுக்கான உரிமை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ வேங்கை வயல் இந்த சிக்கலில் வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க இப்போது 2 ஆண்டுகளுக்கு பின்பு. அதில் பார்த்திங்கன்னா அந்த சமூகத்து இளைஞர்களே அதை கலந்தார்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைத்தன்மை என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்வாங்க. இவங்களா உருவாக்கி இவங்களா அம்பலப்படுத்தி கடைசியில் இவங்களா அதை வெளிப்படுத்திட்டாங்கன்னா இப்போது பெருவாரியான குற்றங்களுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பெருவாரியான குற்றங்கள்னா காவல்துறை அதிகாரிகளோ சரி, ஒரு அரசியல் சார்ந்தவங்களோ சரி, அந்த குற்றவாளிகளை எங்கே போய் தேடுவாங்க? சேரி மக்களிடம் தேடுவாங்க. ஒருவனின் தோற்றத்தை வைத்து அவன் ஒரு தவறு செய்திருப்பான் என்று பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதான் இங்கிலீஷில் டோன்ட் ஜட்ஜ் பை கவர் அப்படின்வாங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவன் தாழ்த்தப்பட்டவன், அவனுக்கான சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லை, அவனுக்கான சலுகையை வைத்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு தவறு நடக்கும் பொழுது அவனையே சுட்டி காட்டி அவனையே தவறுதலாக்கி ஒரு வாட்டி ஒரு கேஸ் அவன் மேலே வந்துடுச்சுன்னா அடுத்தது அந்த சரௌண்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே முதல்ல நாடக்கூடிய ஒரு நபராக அவனாக தான் இருப்பான். இன்றைக்கி அந்த வேங்கை வயலுடைய அந்த பிரச்சனை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா குடிக்கும் தண்ணீரில் மலம் கலப்பது, மனிதனின் மலம் கலப்பது. அது எப்படின்னா சிந்தனையில் மலமேறிய ஒரு நாள் மட்டுமே அச்செயலை செய்ய முடியும். அதாவது இப்போ சொல்கிறாங்க அந்த இனத்தை சார்ந்த மக்களே அந்த பகுதியை சார்ந்த மக்களே கலந்துட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை வந்து விவரிவாக யோசிச்சு பாருங்களேன். அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தானே அந்த குடிநீரையும் பயன்படுத்த போகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இவங்களும் தானே அந்த குடிநீரை பயன்படுத்தணும். இவங்க ஏன் அதை கலக்கணும்? இப்படி ஒரு குற்றப்பத்திரிகையை ஏன் இந்த காவல்துறை தாக்கல் செய்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அதிகாரத்தின் ஒரு தாக்குதலாக இருக்கலாம், ஊண்டுதல் சக்தியாக இருக்கலாம். அதாவது இந்த ப்ரெஷர் அப்படின்வாங்கள்ல, அந்த ப்ரெஷராக இருக்கலாம். இன்னொரு காரணம் இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இன்னொரு சாதிக்காரர்கள் செய்தார்கள் என்று வெளிப்படையாக சொல்வதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த 2 சாதிகளுக்குமான பெரும் சிக்கல்கள் அல்லது அடிதடி தரகலை இப்படி ஏற்படுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இப்படி செய்திருக்கு, இப்படி இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை வந்து கண்டிப்பாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பெருவாரியாக வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சாதி சண்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலவி கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் சாதி சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு பல்வேறு விதமான உயிர்கள் வந்து பறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாதிய கொடுமையினால் ஒரு சாமானிய மனிதன் உயிர் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக பறிக்கப்படுது. அப்படியும் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா நாளைக்கு அதை தொடர்ந்து பல்வேறு விதமான சாதிய கொடுமைகளும் சாதிய சண்டைகளும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கலாம். இப்போ சாதியை கொண்டு வந்தவர்கள் பார்ப்பனர்கள், அவர்களால் தான் அதை பிரிக்கப்பட்டது. அதாவது பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள், அதற்கு கீழே இவங்கள பஞ்சமர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த நிலையை கொண்டு வந்தது அவங்க. ஆனால் நீங்கள் சில நேரங்களில் சொல்லும்போது, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நல்லா படிக்கிற மாணவனை கொலை பண்ணிட்டாங்கலாம் சொன்னீங்க. இந்த விஷயங்கள்லாம் வேற்று சாதியினர் பண்ணுறாங்க. ஆமாம், பார்ப்பனர்கள் பண்ணலை. இப்போ அவர்களும் பார்ப்பனராக மாறிட்டாங்களா? அவர்கள் வந்து பார்ப்பனர்களாக மாறிட்டாங்களா இல்லை. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே, அவருக்கு கீழே, அவருக்கு கீழே, மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாரு. அவருக்கு கீழே இருக்கிறவர் மேலே இருக்கிறவர் தாக்க முடியாதுல்ல. அதனால அவர் கீழே இருக்கிறவரை தாக்குறாரு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு விவோ, ஒரு கிளர்க்கு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவோ, கிளர்க்கு, ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி தான் வரும். அப்போது இந்த விவோ வந்து கிளர்க்கை வந்து இது பண்ணுறாருன்னா, இந்த கிளர்க்கு யார்கிட்ட அவருடைய இதை முன்கோபத்தை காமிக்க முடியும்? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட தான் காமிக்க முடியும். அப்படி தான் நடக்குது இது. அந்த வந்து இந்த சாதிய கொடுமைகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ இந்த சாதியினரால் இந்த சாதியினர் தாக்கப்பட்டார்கள் என்பதல்ல. ஒவ்வொரு சாதியினரும் தனக்கு கீழ் இருப்பவர்களை வந்து அவர்களுக்கு கீழ் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்கிறாங்க. இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ஒரு சாதி அந்த வேற்றுமை அல்லது அந்த ஆதிக்கத்தை உடைத்தால் மற்ற எல்லாம் சரியாயின்னு நினைக்கிறீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சாதின்றதை உடைத்துட்டா எல்லாம் சரியாயிடுமான்னு கேட்குறீங்க. இந்த சாதியை உடைக்க முடியாது. அதுதான் இங்கே பெரிய சிக்கலே. 100 அம்பேத்கர், 100 பெரியார், 100 காரல் மார்க்ஸ் வந்தாலுமே இன்றைய இருக்கிற சூழ்நிலையில் அந்த சாதியை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது. ஏன்னா அந்த சாதி இன்னைக்கு எங்கே போய் நிற்குதுன்னா கடவுள் என்ற இடத்துல நிற்குது. சாதி என்பது தற்பொழுது மதமாக மாறி நிற்கிறது. இப்போ பெரியார் சொன்ன மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் வந்து பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு ஏன் சொன்னார் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாவற்றுக்கும் வேறு அந்த கடவுள் தான், அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொன்னார். அதான் தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை வேரோடு பிடிங்கிட்டா சாதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் பெரியார் சொன்னார். பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபொழுதும் கடவுளை எதிர்த்தவரோ கடவுளை தூக்கி எறிந்தவரோ அல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி சற்று கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவர் என்னன்னா முதல்ல அவருடைய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதியை ஒழிக்கணும். அப்போது ஒரு பிராமணர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஒரு நிகழ்ச்சியில். ஒரு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மந்திரத்தினால அந்த சிலை தீட்டான சிலையை தன்னுடைய மந்திரத்தினால மாற்றிடுறாங்க. அப்போ தந்தை பெரியார் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னன்னு கேட்குறாருன்னா, நீங்கள் அந்த சிலையை இப்போ தீட்டு போக்கிட்டீங்களே, ஒரு தீண்டத்தகாதனை உங்களுடைய மந்திரத்தின் மூலயமா அவனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் கேட்குறாரு. அப்போ அந்த பிராமணர் சொல்கிறாரு, மழுப்பி அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கடவுளே இல்லைன்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தந்தை பெரியார். ஒருவேளை கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்ன சொல்லுவீன்னு கேட்குறாரு. இருக்கிறாருன்னு சொல்லிடுவேன், சிம்பிளாக சொல்லிட்டாரு. பார்க்காத வரைக்கும் ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறது, தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு, நானே சொல்லியிருந்தாலும், தந்தை பெரியாராக நானே சொல்லியிருந்தாலும் அவர் எல்லா கூட்டங்களும் சுய புத்திக்கும் பொது நலத்திற்கும் எட்டாத வரை அதை நீ ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு இருக்கார். இப்போ கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண் ரீதியாக பார்க்கல. இப்போ எப்படி சொல்லணும்னா, ஒரு பாறையில் அதாவது ஒரு மலையின் மேலே இருக்கிற பாறை ஒரு கருவறையில் கடவுளாக இருக்கிறது. ஒரு வயல்வெளியில் இருக்கும் மண் அங்கு விளக்காக இருக்கிறது. ஒரு நெருப்பு அந்த விளக்கில் தீபமாக இருக்கிறது. இவை அனைத்தையும் ஆள பிறந்த உருவாக்க பிறந்த மனிதன் இன்னும் தீண்டத்தகாதவனாக இருக்கிறான். இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவது? இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளில், அதாவது இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்து அதற்காக செயல்பட்ட பெரியார் போன்றவர்களெல்லாம் இப்போ விமர்சிக்கப்படுகிறார்கள். அதுவும் அதி தீவிரமாக சீமான் என்பவர் விமர்சித்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி உங்கள் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, தனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டா உண்மையாயிடும், சத்தமாக பேசிட்டா உறக்க பேசினா பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது சீமான் பேசுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் வந்து குறிப்பிட்டோ அவர் வந்து தாக்கியோ நான் பேச விரும்பல. அதாவது தந்தை பெரியார் வந்து சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு ஆசை ஏற்பட்டால், உனக்கு உணர்ச்சி அல்லது ஆசை ஏற்பட்டால் உனது தாயிடமோ உனது தங்கையிடமோ சென்று அதை தீர்த்துக்கோள் என்று சொல்கிறார் தந்தை பெரியார். அதுக்கு வந்து
அதோடைய விரிவாக்கத்தை பார்க்கணும். ஒரு தாயிடம் தன் உணர்ச்சியை தீர்க்க முடியாது, ஒரு தோழியிடம் தன் உணர்ச்சியை தீர்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ தந்தை பெரியார் அங்க என்ன சொல்றாரு? அது போலதான் முறை தவறானது அது முறை தவறானது என்றாரு. அது போலதான் சமூகத்தில் வாழக்கூடிய பெண்கள் ஒருத்திக்காக ஒருத்தன் அப்படின்னுவாங்க. அந்த காலத்தில் அது இல்லை, இந்த காலத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒருத்திக்காக அதுதான் கணவன் மனைவி. தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, அது வந்து சாத்தியப்படாத ஒன்று, தாயிடமோ தங்கையிடமோ சாத்தியப்படாத ஒன்று. அதை சமூகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களையும் அப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் தந்தை பெரியார். அதை வந்து அவருடைய புரிதலின் பேரில் அவர் ஒரு புரிதலை புரிந்து கொண்டு அதை சமூகத்தில் வெளிப்படுத்துவது வந்து மிகவும் தவறானது. முதல்ல கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி அவரை பற்றி மிகவும் அருமையாக புகழ்ந்து பேசி கொண்டிருந்தவர் இப்போ ஏன் மாறினார்? அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சக்கூடிய ஆள், நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள். ஒரு எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு புரிதலை வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறார் மீன்ஸ் ஒரு சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறார். இப்போது எனக்கு ஒரு தாட் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். நான் பேசுகிறது வந்து மக்களுக்கு ஒரு விதமாக போய் சேரலாம், உங்களுக்கு ஒரு விதமாக சேரலாம். அதுதான் அவரோட புரிதலே தவறானது. அவருடைய பெரியாரை பற்றிய இந்த புரிதல் தவறானது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய புரிதல் என்பது அனைத்தும் தவறானதாகிவிடும். நான் சொல்கிறது வந்துன்னா, பெரியாரை பற்றி இப்பொழுது விமர்சிக்கப்படுகின்ற இந்த விமர்சனங்கள் தவறானது என்னை பொறுத்தவரை. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் பெரியாருக்குமே ஒரு வேறுபாடுகளை ஏற்படுத்துகிற அளவில் பேசுகிறார். அதாவது எப்படி சொல்லணும்னா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி தலைவர். அவர் இப்போது நம்மளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் எப்படியோ, இலங்கையில் பிரபாகரன் அப்படி. அவர்களிலிருந்து வந்தது தான் எழுச்சி தமிழர், சீமான், இவர்கள்லாம் அவருடைய தம்பிகள். இவர்கள் அவர் வழி வந்தவர்கள். அவர்களை வந்து எப்படின்னா, அவர் அண்ணன் பிரபாகரனை தூக்கி வைத்து ஒரு கட்டத்தில் பேசுகிறார், தந்தை பெரியாரையும் ஒரு கட்டத்தில் தூக்கி வைத்து பேசுகிறார். ஒரு சில கட்டங்களில் அரசியல் ரீதியாகவோ தன்னுடைய கட்சி ரீதியாகவோ தவறான புரிதலில் ஒரு சில வார்த்தைகளையோ ஒரு சில தவறான உச்சரிப்புகளை பயன்படுத்தி விடுகிறார். அது இன்றைய சோசியல் மீடியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது காலமாக. அந்த கூட்டத்தின் கைக்கூலியாக மாறிவிட்டாரா சீமான்? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தின் கைக்கூலியாக மாறிவிட்டார் அப்படின்னா அதை நம்ம வந்து அவரை பற்றி தெரியாமல் அவரை பற்றி அறியாமல் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு திராவிடராக இருக்கலாம், அவர் ஒரு தமிழராக இருக்கலாம், அவருக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டவராக கூட இருக்கலாம். அவருடைய வரலாறு என்னன்னு அவர் சொன்னாதான் தெரியும், அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு விஷயத்தை தெரியாமல் நம்ம பேசிடக்கூடாது. அவர் வரலாறு என்னவா இருந்தாலும் கொள்கை, அதாவது அந்த கொள்கையின் மூலமாக தான் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுகிறார் என்கிற போது அந்த கொள்கையில் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ கொள்கையில் மாறிட்டார் அவர். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த கட்சியுமே பெருவாரியான கட்சி கொள்கையோட இல்லைன்றீங்களா? கொள்கையோட இல்லை, அதுதானே உண்மை. இன்னைக்கு ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொள்கைகள் 14 கொள்கைகள் இருக்கும். அதில் குறைந்தபட்சம் 5 கொள்கைகளோ 4 கொள்கைகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. என்னை போன்ற இளைஞர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா என்னை போன்ற இளைஞர்கள் அரசியல் கற்க வேண்டும், முதலில் அரசியல் பழக வேண்டும். அப்பொழுது அந்த விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருப்பார், 100 இளைஞர்களை கொடுங்க சமூகத்தை அதாவது தமிழ்நாட்டை மாற்றி காட்டுற, சமூகத்தை மாற்றி காட்டுற அப்படின்னு. இன்னைக்கு 100 இளைஞர்களுக்கு கூட அரசியல் தெரியாமல் இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப பெரிய சிக்கலே. அரசியல் என்பது வெள்ளை உடை அணிவது, கட்சி துண்டு போடுவது, கோஷமிடுவது தான் அரசியல் என்று இன்று பெருவாரியான இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அரசியலின் முழுக்க ரீதியான, அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டது, ஒவ்வொரு தலைவர்களும் எப்படி பேசப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டில் வைக்கப்படலை, அம்பேத்கர் சிலை வைக்கிறாங்க. ஆமாம், அம்பேத்கர் சிலையை வைக்கிறாங்க. காரணம், உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு அப்புறம் அதிகமான சிலைகள் உள்ள ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். இன்னைக்கு அவருடைய சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து அம்பேத்கர் பொதுவான தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவர் ஒரு சாதிய தலைவராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதிகமான சிலைகள் இருக்கிறது என்ற நோக்கில் நம்ம பார்த்தோம்னா மற்ற மக்கள் எல்லாம் அவரை போற்றுகிறார்கள் அப்படின்ற நிலை தானே இருக்குது. அதாவது மற்ற மக்கள் வந்து அவரை போற்றுகிறார்கள் என்று நான் வந்து தவறாக சொல்லலை.
அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் போற்றுகிறார்கள் அவரை. ஒரு சில இப்போ எப்படி சொல்கிறேன்னா 100%த்தில் 50% அம்பேத்கரின் புரிதல் இருக்குது, 50% அம்பேத்கரின் புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அம்பேத்கரின் புரிதல் சரியாக சென்று அடையவில்லை. அவர் பாடுபட்ட காலங்களும் அவர் எதற்காக பாடுபட்டார் என்று வரை இன்று புரியவர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிறந்தவர். அவர் வந்து ஒரு பறையரோ கிடையாது, ஒரு பழங்குடியினரோ கிடையாது. அவர் வந்து ஒரு மகர் ஜாதியை சேர்ந்தவர். அவர் நினச்சிருந்தார்னா தன்னுடைய சாதிக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய விடுதலைக்காகவும் போராடி இருக்கலாம். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லியிருப்பார். உன் சமூகத்தின் விடுதலைக்காக நீ போராடவில்லை என்றால் உன் சமூகத்தின் முதல் சாபக்கேடே நீதான்றார். என்னுடைய சமூகத்துக்காக நான் போராடலைன்னா என்னுடைய சமூகம் அழிவில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்றார் அம்பேத்கர். அப்போது அதெல்லாம் இப்போது எனக்கு ஏன் இதெல்லாம் இவ்வளோ ஆழமாக நான் வந்து இதெல்லாம் உணர்றேன்னா, நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம். நிறைய தொலைக்காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், சாதி கொடுமைகள், பல்வேறு தலைவர்களை பார்க்குறோம். இப்போது எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து அதிகமாக பேசுறதுனால விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்தவர் அம்பேத்கர் என்று பேசப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ ஒரு தரப்பினருக்காக அம்பேத்கர் வந்து ஒதுக்கப்படுறாங்க. இப்போ அதையும் தாண்டி நடிகர் விஜய் அவர் ஒரு புதிய கட்சி தொடங்குகிறார். அந்த கட்சியின் மாநாட்டில் அம்பேத்கர் அவர்களை படத்தை வைக்கிறாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுகிறார். அப்போ எல்லா மக்களும் ஏற்கத்தானே செய்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களால் அண்ணன் விஜய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கரின் புகைப்படம் மட்டும் அங்கே வைக்கப்படவில்லை. தந்தை பெரியார், அவர் எல்லாரும் வேணும், கார்ல் மார்க்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சமூகத்தின் முக்கிய 3 புள்ளிகள், என்னை பொறுத்தவரை சமூகத்தின் முக்கிய 3 புள்ளிகள். சமத்துவம் வேண்டும், சமமான நிலை வேண்டும்னா தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். அதாவது அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 12 மணிக்கு மேலே இருக்கும், இரவு 12-2 மணிக்கு மேலே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நபர் வருகிறார், இந்தியாவிற்கு வருகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தலைவரை சேர்ந்து பார்க்க போகிறாரு. வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அவர் வெளிநாட்டிலேருந்து வர அந்த ஆளுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, அம்பேத்கர் தன்னுடைய அறையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த எழுதுறது படிக்கிறது அப்படி வந்து பண்ணிகிட்ருக்கார். இன்னொரு தலைவரை இவர் பார்க்க போகும்போது அவர் வந்து தூங்கிட்டார். 12-2 மணிக்கு தூங்கக்கூடிய நேரம்லாம் தூங்கிட்டார். இவர் வந்து இவர் வந்து யோசிச்சுட்டே போகிறார், ஒரு நம்ம இந்த டைமுக்கு அம்பேத்கரை போய் பார்த்தா அம்பேத்கர் இருப்பாரா, ஒருவேளை உறங்கிட்டு இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஐயத்தோடு போகும்போது அம்பேத்கர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த வெளிநாட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தோடு அம்பேத்கரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் இன்னும் ஏன் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கீங்க, மற்ற தலைவர்கள்லாம் தூங்குறாங்களே அப்படின்னு கேட்க சொல்ல அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா, அவர்களுடைய சமூகம் எல்லாம் விழித்து கொண்டிருக்கிறது, அதனால் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சமூகம் உறங்கி கொண்டிருக்கிறது, அதனால் நான் விழித்து கொண்டிருக்கிறேன், என் சமூகத்திற்கும் சேர்த்து நான் விழித்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லுவார். அதாவது ஒரு சமத்துவ தலைவரை சாதி தலைவராக பட்டம் சூட்டப்பட்டது. அந்த சாதி தலைவராக பட்டம் சூட்டப்பட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் அவரின் சிலை உடைப்புகள் பல்வேறு விதமாக நடந்து கொண்டு அதிகமாக எதிர்த்தவர்களே அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள்லாம் கொண்டாடுறாங்களே, நினைவு நாளை கடைபிடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, தப்பு இல்லை. ஒரு நினைவு நாள் வந்து கொண்டாடக்கூடிய நாள் அல்ல. ஒரு தலைவரின் நினைவு நாள் கொண்டாடக்கூடிய நாள் அல்ல. அவரின் புகழஞ்சலையும் அவரின் வீரத்தையும் பறைசாற்றக்கூடிய நாள் அது. இன்னைக்கு அது வந்து எப்படி போயிட்டு இருக்கு? ஏப்ரல் 14 மேலத்தாளங்களோடு மாலையிட்டு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடத்தி ஐயா பிறந்தநாளை வந்து கொண்டாடுறாங்க. அதே டிசம்பர் 6லையும் மேலத்தாளங்களோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பல்வேறு விதமான இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இல்லாமல் போகுது இல்லை. அவருடைய நினைவு நாள் எது, அவருடைய பிறந்த நாள் எதுன்னு வேறுபாடு இல்லாமல் போகுது இல்லை. இப்போ நினைவு எப்படி பண்ணால் கூட அம்பேத்கரை நினைவு கொடுக்குறார்கள், பலருக்கு சொல்கிறாங்களா அவரை பற்றி, அது ஒரு நல்ல நிகழ்வு தானே. அதாவது அம்பேத்கர் வந்து பலர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அது வந்து ஒவ்வொரு நாளும் நடந்தால் இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நாளுமே நிகழும்ல. இப்போ ஏப்ரல் 14 அம்பேத்கரை பற்றி பேசுகிறவங்க, அதோட டிசம்பர் 6 தான் அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் பல்வேறு ரீதியான சாதிய ஒடுக்குமுறைகள், சாதிய பாகுபாடுகள் ஏற்படுதில்லை. இன்னைக்கு தெளிவாக அம்பேத்கர் வந்து எல்லா இடத்துலையும் சென்றடைந்தார்னா, இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் சாதி கயிறு கட்டுவது, அதாவது கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஒரு தலைமை ஆசிரியர் நடந்த சம்பவம், அண்மையில் நடந்த சம்பவம், ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளி மாணவனை சாதியின் பெயரால் இழிவுபடுத்துகிறார். ஒரு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒட்டுமொத்த கொள்கை, கற்பித்து ஒன்று சேர்த்து புரட்சி செய்ய வேண்டும்.
அதாவது நீ கற்றுக்கினா மட்டும் போதாது, பிறருக்கு அதை கற்பிக்க வேண்டும். கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்களே கற்றுக்கொள்கின்ற மாணவர்களிடத்தில் சாதி பெயரையும் சாதி திணிப்பையும் தீட்டினால் அம்மாணவர்கள் எப்படி சமுதாயத்தில் வளருவார்கள், இச்சமுதாயத்தை வளப்படுத்துவார்கள்? இவையெல்லாம் மாற வேண்டும் நினைக்கிறேன். இவையெல்லாம் மாற வேண்டும். அம்பேத்கரை நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய இளைஞர்கள் புரிதலோடு அவரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ புத்தக காட்சிகள் சாலைகள் எல்லாம் கூட அம்பேத்கரை பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் விற்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் இதற்கு கொஞ்சம் முன்னாடி அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கமாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து பெருசாக எதிர்ப்புக்குள்ளான போது சில சால்ஜாப்லாம் சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இந்த ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசுன்னு வேறுபட்டு பார்க்கும்போது அவங்க ஒன்றிய அரசானது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பிடிப்பில் ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு திட்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்போது அமெரிக்கா, ஜப்பான் இது போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிபர் வந்து ஆளக்கூடிய இதுவாக இருக்கும். அதுபோல் இந்தியா வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். அதாவது பார்த்திங்கன்னா அப்படி நினைக்கும் போது, அப்படி நினச்சதுனால இந்த தமிழ்நாட்டையும் அவர் கைக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஐயா மோடியால் எதுவும் பண்ண முடியல. தமிழ்நாட்டை வந்து தன் வசப்படுத்த முடியல. தமிழ்நாட்டை தன் வசப்படுத்த முடியல. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் என்ற வார்த்தையை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்று நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய அமைச்சர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புரட்சியாளர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்துக்கு ஒரு உள்ளாக்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து புகழ வேண்டும். இன்னைக்கு மோடியோ அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அந்த இடத்துல அவங்க இருப்பதுக்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான்றேன் நான். இன்னைக்கு நான் இந்த நேரடியில் உட்காந்து பேசுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இந்த வந்த வழியை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இதையெல்லாம் உருவாக்கி தந்தவர் யார் என்பது, கற்பித்த ஆசான் யார் என்பதை மறந்து விடுகிறார்கள். என்னை பொறுத்தவரை அதான். இன்னைக்கு அம்பேத்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொண்டாடி தீர்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு அம்பேத்கர் கையிலையும் தந்தை பெரியார் கையிலும் இருந்துச்சுன்னா இந்த சமூகம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்குலை செய்ய பார்க்குறாங்க. ஒவ்வொரு ரீதியான சட்டத்தையும், அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு முறையான இப்போ ஒன்றிய ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் கீழே கொண்டு போவதற்கான வேலைகளை செய்கிறார்களா அல்லது உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா? அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கிற யாருக்குமே அது இல்லை. உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் வலியை புரிந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாகவோ தீண்டத்தகாத மக்களாகவோ இன்று அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். நாங்களும் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கி போராட வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. அதாவது அம்பேத்கரை நாங்கள் புரிந்து கொண்டோம். அம்பேத்கரை நாங்கள் புரிந்து கொண்டதனால் இன்று பல்வேறு ரீதியாக பல கல்லூரிகளிலோ பல பள்ளிகளிலோ எங்களோடு இருக்கும் சகோதரர்களோ மாணவர்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறோம். இன்றைக்கி பல்வேறு ரீதியான இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு தமிழ் எப்படி தெரியலையோ புரட்சியாளர் அம்பேத்கர்னா யாருன்னு தெரியல. ஒரு சட்ட மேதை வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேதை வந்து யாருன்னு தெரியல. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவலமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மற்றவர்களை விட. அப்படின்ற போது இந்த மக்கள் ஏன் அரசு அதிகாரங்களுக்கு வர முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த மக்கள் ஏன் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை விட ஆட்சி அதிகாரத்துக்கு ஏன் வர முடியல அப்படின்றீங்கன்னா, எந்த ஒரு ஜாதி கட்சியும் தமிழகத்தை ஆள முடியாது. அது வந்து அறியப்பட்ட உண்மை. அதாவது பல்வேறு விதமான ஜாதிகள் சதவீத முறையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தனி ஜாதி கட்சியும் தமிழகத்தை ஆள முடியாது, ஆள்வதற்கான வாய்ப்பும் அல்ல. இதை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட சொல்லியிருப்பார், திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா அரசியலை தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை தாண்டி பல்வேறு விதமான அரசியல் வேலைவாய்ப்புகளுக்கே இவங்களால் போக முடியல. அரசு வேலைவாய்ப்புகளுக்கே தாழ்த்தப்பட்ட மக்களால் போக முடியல. அதற்கான விழிப்புணர்வு இல்லையா? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது, இட ஒதுக்கீடுகள் தரப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சலுகை என்பதை வந்து கட்டாயம் மறுக்கப்பட ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உரிமை. அந்த காலத்தில் அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டது.
இன்று அவர்களுக்கு அது சலுகையாக தரப்படுகிறது. அதை வந்து சலுகை 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 என்று அவருடைய மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து நிலைக்குலைய வைக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்வி ஊதிய தொகைன்ற அப்படின்றாங்க. அவனுக்கு வந்து அதிகமாகவும் இன்னொரு சில பேருக்கு வந்து கம்மியாகவும் அப்படி கொடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்கேடுகளை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ உங்கள் அரசு வந்து இப்படி தாழ்வு நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் அதெல்லாம் செய்கிறாங்க. அதாவது அவங்க உயரிய நோக்கத்தோடு செய்கிறாங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த உரிமைகள் நாங்கள் ஏற்க மறுக்கல. அந்த உரிமைகள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஆனால் அந்த உரிமைகள் சலுகைகளாக பேசப்படும் போது எங்களின் நிலை இன்னும் கீழ் செல்கிறது. சலுகை என்பது நாம் ஒருவருக்கு இலவசமாக செய்யக்கூடிய ஒன்று. உரிமை என்பது எங்களுக்கானதை எங்களுக்கு தருவது. சலுகைக்கும் உரிமைக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். அதாவது எங்களுக்கு அது சலுகையாக வேணாம், எங்களுக்கான உரிமையாக வேணும். இப்போ இதே நேரத்தில் நீங்கள் அதாவது சாதி ரீதியாக எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை விழுக்காடு ஒதுக்கீடு அதை வந்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும், இல்லை எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்றது இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கான உரிமை இருந்தால் எங்களுக்கு அது போதும். எங்களுக்கான அடுத்தவங்களை பற்றி கவலைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட மாட்டோம் நாங்கள் பேசலை. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களுக்கே உரிமை இல்லையாங்க. அப்புறம் தானே நாங்கள் இப்போ என் தட்டில் சாதம் இருக்கும்போது சாதம் இருந்தால் தான் அது சரி. ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு கிடைக்க வேண்டும், எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நினைக்கிறது இல்லை, தவறு இல்லையே? தவறு இல்லை. நான் வந்து எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா தவறு இல்லை. பல நூறு ஆண்டுகளாக பல நூறு நாட்களாக எங்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. இப்போது என்னுடைய எப்படி சொல்கிறதுனா என்னுடைய தலைமுறை படிக்கின்ற தலைமுறை, எனக்கு பின் இருக்கும் தலைமுறை, அதற்கு பின் இருக்கும் தலைமுறை, கல்வி என்ற வாசனை கூட இல்லாத தலைமுறை தான் எனக்கு பின் இருக்கும் தலைமுறைகள். இப்பொழுது எனக்கு வருகின்ற தலைமுறைகள் இல்லை, உங்களுக்கு முன்னிருந்த தலைமுறைகள் படிப்பு இல்லை, கல்வி என்ற ஒரு இனிமே வரவங்க படிப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு தலைமுறையும் காலப்போக்கில் மாற மாற அனைவரும் சமமாயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சமமான நிலையை கொண்டு போயிடும். இப்போ இந்த தராசு ஒரு இடைக்கடையில் தராசு இருக்குன்னா இதில் ஒரு 5 கிலோ இருக்குது, இதில் ஒரு 2.5 கிலோ தான் இருக்குது, இதில் 5 கிலோ ஆகிற வரைக்கும் இந்த தராசு கீழே இருந்து பொறுமையாக தான் மேலே வரும். இப்போ நீங்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டுகிற எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனம் என்பது ஒரு பாகுபாடு உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே இந்த ஆளுநர் வந்து சமத்துவம் தான் சனாதனம் அப்படின்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த சனாதனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவர்களால் கட்டமைக்கப்பட்டது, அன்று உருவாக்கப்பட்டது சனாதனம்ன்றது. இன்றைக்கி சனாதனம்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய அரசியலில் பயணிக்கும் மக்களுக்கே சனாதனம் என்றால் என்னன்னு தெரியாது. அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், இது 3மே இருக்கணும். ஒன்று உலகத்தில் சமூகத்தில் சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும். ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்ட பிறகு ஆங்கிலேயர்களால் நம்ம அடிமைப்படுத்தும் போது ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றுட்டோம். ஆனால் நம்முடைய மக்களே அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் இன்று வரை அடிமையாக வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை, சரியான வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலந்தொட்டம் இப்போ எப்படி சொல்கிறதுனா இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனனை விட வில்வைத்தில் சிறந்த வந்து ஒருத்தன் இருக்கான், ஏகலைவன். ஒரு தாழ்த்த குலப்பட்டவன் கல்வி கற்றாதனால் அவனுடைய கட்டை விரல் காணிக்கையாக கேட்கப்பட்டது. அந்த அவலம் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட இப்போ எழுச்சி தமிழர் சொன்னது சரியா இல்லை ஆளுநர் சொன்னது சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் சொன்னது சரியா, ஆளுநர் சொன்னது சரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திட்டவட்டமாக எதையுமே சரின்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து எதையுமே நீங்கள் பதிலுக்கெல்லாம் அப்படி நழுவ பார்க்குறீங்க, இது சரி இது தவறுன்னு சொல்ல முடியல உங்களால். இப்போ நான் பதிலுக்கு வந்து நீங்கள் வந்து நழுவ பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் வந்து ஏற்றுக்கல. அது வந்து எப்படின்னா ஒருத்தரை பற்றி தெரியாமல் ஒருத்தருடைய உண்மையான இது சனாதனம்ன்ற அந்த வார்த்தைக்கு புரிதல் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதை பற்றி சொல்லும்போது அது எழுச்சி தமிழர் சொன்னது சரி, அவர் சொன்னது சரி, ஏதாவது ஒன்று சொல்லலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எழுச்சி தமிழர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பதில், அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பிரபாகரன், பூவை ஜெகன்மூர்த்தியார் ஐயா இவர்களை பின்தொடர்ந்து இன்று ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். இப்போது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் எல்லோராலும்
மிகச்சிறந்த தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிற அளவில் எழுச்சி இன்று தமிழர் எழுச்சி தமிழர் வளர்ந்துருக்காரு. ஆனால் அவர் தலைமையை ஏன் நீங்கள் மறுத்து இன்னொரு தலைமையோட போகிறீங்க, இன்னொரு ஒரு உருவாக்குறீங்க? இப்போ ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னா ஆட்டு மந்தையை மேய்ப்பவர் சரியா இருப்பாரு. அந்த ஆட்டு மந்தையில பல்வேறு விதமான குளறுபாடுகள் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிறவங்க சரி இல்லையா? அதாவது அவங்க வந்து இருக்கிறவங்க சரியில்லையா நான் சொல்ல விரும்பல. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய சிந்தனை ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ அரசியல் அதிகாரத்தை வந்து கைப்பற்ற வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை வந்து கைப்பற்ற வேண்டும். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க சாதிய அமைப்புகள் யாரும் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. ஆனால் இவர் வந்து ஒரு சாதிய அமைப்பு இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு அமைப்பைத்தான் வைத்திருக்கிறேன்றாரு. அதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் கூட வேற்று சாதியிலிருந்துலாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படின்ற போது ஒரு பொது தலைவராக எழுச்சி தமிழரை நீங்கள் எல்லாம் நினைக்காததன் காரணம் என்ன? நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து ஒரு சாதி தலைவராக பார்க்கல. அம்பேத்கர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எப்படி போராடினாரோ அது போல தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஒடுக்குமுறைகள் எங்கெங்கே அடக்குமுறைகள் நடக்கிறதோ அதை சென்று பார்த்து நேரில் சென்று பார்த்து அவர்களுக்காக போராடுகிறார். ஒரு சில நபர்கள் அவரை சாதி தலைவர் என்று கட்டமைத்து விட்டால் அவர் சாதி தலைவர் என்று ஆக்கப்படாது. அன்று புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி ஒரு சாதி தலைவராக கட்டமைத்தார்களோ இன்று எழுச்சி தமிழர்களும் அப்படி ஒரு சாதி தலைவராக கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் எழுச்சி தமிழர் சாதி தலைவர் இல்லை அப்படின்ற நோக்கத்தில் தான் நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து அதில் செயல்படுறீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது கட்சியை தாண்டி ஒரு மாபெரும் இயக்கம்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இந்த எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, முதல்வர் பதவி எங்களுக்கு அது எதுவுமே தேவை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரை கடைகோடி சாமானியன் மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய இயக்கத்துக்கான இது. அப்போ வந்து எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எழுச்சி தமிழருக்கு மட்டுமல்ல, இப்பொழுது படுகொலை செய்யப்பட்ட எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருக்கும் நாங்கள் ஆதரவு தான். அதாவது எங்கள் இனத்தை சார்ந்த எங்களுக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ நாங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து தான் ஆகணும். எங்களுடைய வலியை புணர்ந்து எங்களுடைய உணர்ச்சியை பார்த்து, அதாவது எங்களுடைய காயங்களுக்கு யார் மருந்தாக இருக்காங்களோ நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்தால் அல்லது இவர்களது தலைமையின் கீழ் ஆட்சி அமைந்தால் பட்டியலின மக்கள் ஒரு சுயமரியாதையை, சமத்துவமான ஒரு நிலையை எட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யாரை? இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அரசியல் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி ஒரு தலைமையை நான் இன்னும் பார்க்கல. இனி வரும் காலங்களில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். சமூகம் என்பது இப்படித்தான் என்று ஒரு கட்டமைப்புக்குள் போய் கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இருக்கிறவர்கள்லையே ஓரளவு இவங்க பரவாயில்ல, இவங்க வந்தால் சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இவங்க வந்தால் சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா இருக்கவங்களை இப்போது பார்த்தீங்கன்னா யார்? அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ மற்ற கட்சிகளும் இப்போ வரப்போற கட்சிகளும், நாம் தமிழர்கள், எல்லா வர கட்சிகள் எல்லாமே சொல்றீங்க. இதில் இவங்கெல்லாம் யாரு? இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த பேசணும்னா இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிற எஜுகேட்டட், படிப்பறிவு உள்ளவர்கள். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டையர்டான தலைமை ஆசிரியரோ இல்லை காலேஜ் ப்ரொஃபஸரோ ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது படித்தவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆளுமையில் இருக்காங்க. ஆனால் எல்லாம் இளைஞர்கள், தம்பிகள் அப்படின்றாங்க. நீங்கள் ரிட்டையர்டான ஆட்கள்லாம் போகிறீங்க. இளைஞர் இன்னைக்கு இப்போ நீங்கள் வந்து 2-3 மாவட்டத்தை பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணக்கூடாதுல்ல. பல்வேறு மாவட்டங்களில் படித்தவங்க, ஆளுமை உள்ளவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் அதிகம் கொண்டவர்கள், சமூகத்தை பற்றி அக்கறையும் ஆர்வம் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களால ஏன் மேலே வர முடியல? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசினா மாறிடும், பேசினா எல்லாம் மாறிடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. செயல்களில் எதுவுமே காணோன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. இந்த பேசுவது தான் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சென்று சேருகிறது. அதை வச்சு தான் அவங்க அந்த கருத்துக்களுக்குள்ளே உள்ளே வராங்க, வாக்களிக்கிறாங்க. அப்போ பேச்சை மட்டும்தான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியலையே. இப்போ நான் பேச்சை மட்டும் நம்பக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. பேசுவதை கம்மி பண்ணி செயல்பாட்டுகளை அதிகம் காட்டினால் அவர்களும் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா யார் வெல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி சாமானிய மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு ஓட்டு வங்கியாக தான் பயன்படுத்துகிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை. இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட தேவைக்கு பணம் தேவை. அவர்களுடைய ஓட்டு 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா?
நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட பல்வேறு விதமான அறிவாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாதவங்க, ரொம்ப கீழா நினைக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தொட்டு வரை, அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு. ஆனால் அவங்க முன்னேறவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க முன்னேறவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னேறுவதற்கான தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக வருகிறது. இப்போ இந்த தடையை உடைச்சிட்டு போயிடுறவன் ஒரு விதத்தில் போயிடுறான். இந்த தடையை ஏற்க முடியாத தடையை உடைச்சிட்டு போகிற ஆட்கள் மறுபடியும் கீழே இருக்கிற தடைக்கு கீழே இருக்கிறவங்களை தூக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அதுதான் விட மாட்டாங்களே, அதுதான் நடக்க மாட்டதில்ல. இப்போ ஒருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு குரல் கொடுக்குறான்னா அது தனி மனிதனின் ஆர்ப்பாட்டம். இப்போ ஒரு 15 பேர் 20 பேர் சென்று குரல் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு போராட்டம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து உயர்ந்தவர்களோ ஒரு அரசியல் ரீதியாகவோ ஒரு அரசு வேலை ரீதியாகவோ ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடத்தினாலோ அல்லது ஏதாவது ஒன்று செய்தாலோ அவர்கள் உடனே ஒடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சில உயர்ந்தவர்கள் தன்னலத்தோடு அப்படியே வேறு பகுதிக்கு மாறி விடுகிறார்கள்னா சொல்கிறேன். வேறு பகுதிக்கு மாறி விடுறாங்கன்னா இப்போ இங்கிருந்து மேலே போகிறவங்க, அதான் ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி யார் ஆசான் என்பதையே மறந்து விடுகிறோன்றோம்ல, அது மாதிரி தான் வளர்ந்துட்டா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், நீ வளருவது மட்டுமல்லாமல் உன் சமூகத்தையும் சேர்த்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவார் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு ஒவ்வொருவராக தனித்துவமாக பிரிந்து வளர்ந்துட்டு போயிடறாங்க. அந்த சமூகம் அப்படியே தானே இருக்குது. இப்போ இவர் ஒரு ஆள் போனார்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் வெளியே போகிறார்னா அந்த சமூகத்தில் ஒரு ஆள் வெளியே போனதுக்கப்புறம் இன்னும் மக்கள் தொகை அதிகமாகி கொண்டு இருக்குல்ல. இப்போ 2026 தேர்தல், அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவா, எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஓட்டு போட்டால் தான் தெரியலாம் சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற சூழலில் இந்த கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற மக்களிடையே கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தான் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது பிரபல நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர், அதாவது முதல்வர்னா முதன்மையான ஆள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது மக்களிடையே ஒரு புதிய முகம் ஏற்படும் பொழுது அவருக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு விதமான ஓட்டு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தளபதி ரசிகர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்காக மாறிய செய்திகள் கூட சமீப காலத்தில் பார்த்தோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் வந்து உடைக்கப்படுதா, இவர் வந்து இவருடைய கூட்டணியை பொறுத்து, தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியை பொறுத்து அவருடைய வெற்றி தீர்மானிக்கப்படலாம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், இப்போ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னா ஒருவேளை உங்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். முதல் சமீப காலமாகத்தான் கட்சியில் இது வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தி ஒரு சில அறிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இதை வைத்து தான் இனி எங்களுடைய நிறுவன தலைவரின் ஆலோசனைப்படி தான் எங்களுடைய இயக்கம் செயல்படும். அதாவது போராட்டங்கள், மக்களுக்கான தேவைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் இப்படி செயல்படுவது மட்டுமே தகுதியாக எண்ணப்படுமா? அதாவது பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போராடுறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமை. இப்போது ஒரு இடத்துல போயிட்டு நான் இன்றைக்கி ஒரு இடத்துல மனு கொடுக்குறேன்னா அந்த மனு ஒரு அரசு இடத்துல போய்ட்டு என்னுடைய மனுவை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னா என்னுடைய ஊர் பிரச்சனையோ இல்லை என்னுடைய பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா காட்டுறேன், அந்த பிரச்சனையை வந்து காட்டுறேன். அப்போ காட்டும் போது அந்த பிரச்சனைக்கு அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் ஏன் போராடுகிறார்கள்? இன்னைக்கு சாதி சான்றிதழுக்காக ஆட்சியர் இது இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள், பழங்குடி பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் ஜாதி சான்றிதழ் கிடையாதா, இல்லை அவர்கள் சாதி சான்றிதழை வைத்து கல்வி கற்று விடார்கள் என்பதற்காக? இப்போ சில தேவைகளுக்காக அல்லது சலுகைகளுக்காக வேற்று சாதியினர் கூட நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதியினர் என்று சொல்லி அந்த சான்றிதழை வாங்குகிற போக்கும் இருக்கிறது. அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தானே அரசோட நிலையாக இருக்கும். அதுக்காக காலம் தாழ்த்திருக்கலாம். காலம் தாழ்த்தலைன்னா எப்படி சொல்கிறது, ஒரு எவ்வளோ காலம் தாழ்த்தப்பட வேண்டும்? ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க, அவருடைய கல்வி பாதிக்கப்படுது. இப்போ அரசாங்கத்தில் அத்தனை அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, தனியாக இவங்களுக்குன்னு ஒரு இதை நியமித்து இந்த 25 மாணவர்கள் யார், இவங்களுடைய
வாழ்க்கை முறை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரித்து அவங்களுக்கு தரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்ததா? அன்றிலிருந்து இன்று வரை அப்படி தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிக்கப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய சாதியின் பெயரால் அவனை வந்து பிரிக்கப்படவே கூடாது. அவனின் தனித்திறமையை காட்டி ஒரு மனிதனின் தனித்திறமையால் மட்டுமே அவனை உயர்த்தி தாழ்த்தி பேச வேண்டும். இப்போ திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அதாவது ஆமாம், இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திறமையின் வழியாக அப்போ இந்த திறமை என்ற அந்த இடத்துக்குள்ளேயே விடாமல், இப்போ திறமையை காட்டுவதற்கான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்திற்குள்ளே உங்களை விடாமல் திறமையாளர்களை மட்டும்தான் நாங்கள் உயர்த்துவோம், அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம்னு சொன்னால் பாதிக்கப்படுகிறது நிறைய பேர் இருப்பாங்களே, அப்படி தானே தாழ்த்தப்பட்டல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைய வரைக்கும் அப்படி தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் திறமைக்கு மட்டுமே இப்படி, அதாவது திறமைக்கு மட்டுமே நான் எங்களுக்கான திறமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மனிதனிடம் வந்து பார்த்தீங்கன்னா திறமை இல்லாமல் கிடையாது. எல்லா மனிதனிடமும் ஒவ்வொரு திறமைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கட்டாயம் ஒரு மனிதனின் திறமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். அவன் வந்து அதை வந்து பயிற்சி பெற வேண்டும். அவனுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசான்கள் அப்படி இருக்க வேண்டும். அவனுக்கு அதை திறமைகளை வளர்வதற்கான வழி வகுத்து தர வேண்டும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது இன்று வரை சென்று சேரவில்லையே. இன்று வரை தாழ்த்தப்பட்ட மக்களின் திறமையை வெளிக்காட்டுவதற்கு எந்த மேடையும் எந்த இடமும் அங்கீகரிக்கப்படவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் கடைசி வரை தாழ்த்தப்பட்ட மக்களாகவே இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. இவங்க வர முடியாதுன்ற ஒரு அது மாதிரியான ஒரு பேச்சை நீங்கள் பேசுனீங்க. ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, 200 தொகுதிகளை நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய நம்பிக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வு ஏற்படுதுன்னா அவங்களால மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு அவங்க கழக உடன்பிறப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் சொல்லுவார், என் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளே அப்படின்னுவார். இன்னி வரைக்குமே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலந்தொட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, இப்படியோ இப்போது ரீசெண்டாக வந்து வருகின்ற காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா, முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர், இன்று மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு மாறி அதிமுக திமுக இப்படி ஆண்டு மாறி காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவிகள் வந்து வகிக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரிதலை ஏற்படுத்திக்கிறாங்களே. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி போகிறாங்க, கல்லூரி போயிட்டு அவங்களுக்கான வாக்குரிமைகள் அவங்களுக்கு 18 வயசு நிரம்பில் ஓட்டு போடலாம். இன்றைக்கி அதையும் தாண்டி அவர்களை மேலே வர தன்னுடைய அரசியல் தலைவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு அவர்களிடத்தில் இருக்குது. இன்றைக்கி பெருவாரியான இளைஞர்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 2 பேரும் திராவிட கட்சிகளை தவிர்த்து வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இருக்கலாம். இன்னையுடைய மக்களுடைய கருத்து கணிப்பு தான், என்றைக்குமே மக்களுடைய கருத்து கணிப்பு தான். மக்கள் வந்து யாரை தீர்மானம் செய்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் ஆட்சியினுடைய சிம்மாசனம். இந்த செய்தியை எல்லாம் ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த பதிலை சொல்லிடுவான். ஆனால் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற ரீதியில், அரசியல் தெரிந்தவர் என்ற ரீதியில் நீங்கள் பேசுகிறது தான் சரியானதாக இருக்கும். இப்போ இந்த சூழலில் 2026 யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது தமிழக வெற்றி கழகமும் உள்ள இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்குது. இதையும் தாண்டி பல்வேறு கட்சிகள் மனத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சிகளை கூட்டணிகளை ஆக்கி இவங்கெல்லாம் சேர்ந்தா இப்படி வரலாம் அப்படின்ற மாதிரியான, அதாவது என்னுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா, இப்போ பெருவாரியான 5 சாதிகள் இருக்கும்ல, இப்போ பெருவாரியான 5 சாதிகள் இருக்கும். 5 சாதிகளுக்கும் முக்கியமான தலைவர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணணும், இந்த பெருவாரியான 5 சாதிகளையும் ஒன்றிணைத்து இப்போ இந்த சாதி கொடுமைகளும் சாதி சண்டைகளும் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நான் வந்து பேசுறதுக்கான இதுவுமே பார்த்தீங்கன்னா, அப்போ முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி கட்சியும் ஒன்று சேரணும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி சொல்ல வரல. பெருவாரியான 5 சாதிகள் முக்கிய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா சாதிகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 சாதிகளை ஒன்றிணைத்து 5 வருட முதல்வரின் பதவி காலம், ஆளுக்கு ஒரு ஆண்டு தன்னுடைய இனத்திற்காக அவர்கள் நலத்திட்டங்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அவர் செஞ்சுட்டு போனதை இவர் உடைப்பார். அப்புறம் அவர் வந்து, அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, அவர் உடைக்கிறதுக்காக நான் சொல்லலை, அவர்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமைகளை தான் கேட்குறாங்க. யாருடைய உரிமையும் பறிக்கப்படாமல் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட்டால் சமத்துவம் இச்சமூகத்தில் நிலவுன்னு தான் நான் சொல்ல வரேன்.
இப்போ நீங்கள் ஒரு புதிய கூட்டணியை தயார் பண்ணுறீங்க. புதிய கூட்டணியை தயார் பண்ணுறேன், என்னால் தயார் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, சில தலைவர்களுக்கு இது ஒரு அதை யோசிப்பதற்கான ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய சிந்தனையிலிருந்து ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு சென்றடையட்டும். மகிழ்ச்சி. என்ன பொறுத்திருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இளைஞராக பல எழுச்சி மிகு கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எமது நன்றி. அதாவது இந்த தமிழன் தொலைக்காட்சிக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சமூக மக்களுக்கும் என்னுடைய கடைசியான அறிவிப்பு என்னவென்றால், வரலாற்றில் இருக்கும் தலைவர்களை தோண்டி இன்னும் இருக்கும் பல்வேறான மக்கள் வரலாற்றிற்கு சென்றடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.